அமெரிக்க அதிபர் தேர்தல் நேருக்கு நேர் விவாதத்தில் வெளுத்து வாங்கிய ட்ரம்ப் தடுக்க முடியாமல் தட்டு தடுமாறிய ஜோ பைடன். தாய்வான் வான்பரப்பை ஆக்கிரமித்த 10 சீன விமானங்கள். மாலைதீவு அதிபருக்கு மண்டையோட்டு சூனியம். 1600 அடி உயரத்தில் பறந்தபோதுடைந்த விமான கதவு. அலட்சியமாக பதில் வழங்கிய விமான நிறுவனம். ஆட்சியை கைப்பற்றுவோம் பிரான்ஸ் தலைவர் திட்டவட்டம். ஆணுறுப்பில் சேரும் பிளாஸ்டிக் மொத்தமாக செயலிழக்கும் அபாயம், ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. அமெரிக்க அதிபராக தற்போது ஜனநாயக கட்சியின் ஜோ பைடன் உள்ளார். இவருடைய பதவிக்காலம் இந்த ஆண்டு நிறைவடைகின்றது. இதனை முன்னிட்டு வரும் நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் இடம்பெறவுள்ளது. அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகின்றார். இதனால் அமெரிக்க அரசியல் களம் தற்போது சூடுபிடித்துள்ளது. இந்நிலையில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மற்றும் எதிர்க்கட்சி அதிபர் வேட்பாளரான டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் நேருக்கு நேர் மோதும் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி ஜார்ஜியா தலைநகர் அட்லாண்டாவில் நேற்று நடைபெற்றது. இந்த விவாதத்தில் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, முன்கூட்டியே எழுதிய குறிப்புகளை பயன்படுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை CNN தொலைக்காட்சி நிறுவனம் ஒருங்கிணைத்தது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இதில் அமெரிக்க குடியேற்றம், கருக்கலைப்பு விவகாரம் மற்றும் இஸ்ரேல் காசா போர் ஆகியவை குறித்து இருவரும் விவாதிப்பார்கள் என்று கூறப்பட்டது. இருவருக்குமே முக்கியமான விவாத நிகழ்ச்சி என்பதால் அனல் பறக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் நிகழ்ச்சி தொடங்கியதுமே இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். குறிப்பாக குடியரசுக் கட்சி வேட்பாளரான ட்ரம்ப் வார்த்தைகளால் எகிரி அடித்தார். ட்ரம்புக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தடுமாறினார் ஜோ பைடன். பைடனின் ஆட்சியால் அமெரிக்க பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது என்று உலக அரங்கில் அவரால் அமெரிக்காவிற்கு தோல்வி ஏற்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார் ட்ரம்ப். மேலும் ஜோ பைடன் மகன் மீதான புகார் தொடர்பாகவும் அவரை வசைபாடினார். பைடனின் ஆட்சி வரலாற்றில் மோசமானது என்று விமர்சித்தார். ட்ரம்பின் குற்றச்சாட்டுகளுக்கு மென்மையாக பதிலடி கொடுத்தார் பைடன். குறிப்பாக நடிகை ஸ்டோர்மி டேனியஸுடனான தொடர்பை மறைக்க ட்ரம்ப் பணம் கொடுத்த விவகாரத்தை விமர்சித்த பைடன், உங்கள் மீது எத்தனை சிவில் வழக்குகள் உள்ளது என்று கேட்டு பதிலடி கொடுத்தார். ட்ரம்பின் மனைவி குறித்தும் விமர்சித்தார் பைடன். அதற்கு பதிலடி கொடுத்த ட்ரம்ப் 4 ஆண்டுகளில் நாட்டிற்கு நடந்தது வெட்கக்கேடானது என்றும் காட்டமாக கூறினார். 81 வயதான தன்னை விட 3 வயது குறைவான ட்ரம்ப் அரசியல் அனுபவத்தில் பின்தங்கியிருப்பதாக விமர்சித்தார் பைடன். 25 வயது இளைஞரை போல் இப்போதும் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் என்றும் தன்னால் உற்சாகமாக கோல்ஃப் விளையாட முடியும் என்றும் பைடன் கூறினார். ஆனால் 50 யார்டு தொலைவுக்கு கூட அவரால் கோல்ஃப் விளையாட முடியாது என்றும் தாக்கினார் ட்ரம்ப். தொடர்ந்தும் மத்திய கிழக்கு, ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கான அமெரிக்க வெளியுறவு கொள்கைகளை நியாயப்படுத்தி பேசினார் பைடன். உக்ரைன் விவகாரத்தில் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புடினிடம் கூறியதாகவே குற்றம் சாட்டினார். ஆனால் பைடனின் குற்றச்சாட்டுகளை மறுத்த ட்ரம்ப், உக்ரைன் போரால் ரஷ்யா பல்லாயிரக்கணக்கான ராணுவ வீரர்களை இழந்ததாக தெரிவித்தார். கருக்கலைப்பு விவகாரம் குறித்து இருவருமே காட்டமாக விவாதித்தனர். இருப்பினும் இந்த விவாத நிகழ்ச்சியில் பல இடங்களில் பேச முடியாமல் தவித்தார் அமெரிக்க அதிபர் பைடன் என்பது குறிப்பிடத்தக்கது. தாய்வானின் வான்பரப்புகள் 10 சீன விமானங்கள் இந்த வார முற்பகுதியில் பிரவேசித்ததாக தாய்வானின் தேசிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் என்று தாய்வான் பாதுகாப்பு அமைச்சு கூறுகின்றது. கடந்த செவ்வாயன்று 17 சீன ராணுவ விமானங்களும் 8 சீன கடற்படை கப்பல்களும் தாய்வானை சுற்றி செயற்பட்டன. அவற்றில் 10 ராணுவ விமானங்கள் எமது வான்பரப்புக்குள் பிரவேசித்ததாகவே தாய்வான் அமைச்சு கூறுகின்றது. பிரான்ஸ் பொதுத் தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று தீவிர வலதுசாரி தலைவரான மரீனா லீ பென் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆட்சியை கைப்பற்றியதும் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ராணுவம் தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதில் உக்ரைன் தொடர்பான முடிவுகளும் உட்படும் என்றார். ஜூன் 30 மற்றும் ஜூலை 7ஆம் தேதிகளில் நடைபெறுகின்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தாலும் நாட்டின் ஜனாதிபதியாக இமானுவேல் மேக்ரோன் தொடர்பார். ஆனால் நாடாளுமன்ற அவைகளில் தீவிர வலதுசாரி மற்றும் தீவிர இடதுசாரி கட்சிகளின் ஆதிக்கம் இருக்கும் என்றே வெளியாகியுள்ள கருத்து கணிப்புகளில் தெரிய வருகின்றது. அத்துடன் லீ பென்னுடைய தீவிர வலதுசாரி கட்சியே புதிய நாடாளுமன்றில் பெருமளவு ஆதிக்கம் செலுத்தும் என்று கூறப்படுகின்றது. இருப்பினும் லீ பென் கட்சி அறுதி பெரும்பான்மையை வெல்வது உறுதியல்ல என்றும் கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றது. மொத்தம் 577 ஆசனங்கள் கொண்ட பேரவையில் 220 முதல் 260 ஆசனங்கள் வரையில் லீ பென் கட்சி மற்றும் அதன் கூட்டணிகள் கைப்பற்றலாம் என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் பத்திரிகை ஒன்றுக்கு அளித்த நேர்காணலில் தமது ஆதரவாளரான ஜோர்டான் பார்டலாவை பிரதமராக தெரிவு செய்வதை விட இமானுவேல் மேக்ரோனுக்கு வேறு வாய்ப்புகள் இல்லை என்றார். இமானுவேல் மேக்ரோனின் பதவிக்காலம் 2027 முடிவடைகின்றது. ஆனால் ஜனாதிபதியை பகைத்துக் கொள்ளாமல்
அதேவேளை உறுதியாக செயல்படும் துணிவு தமது ஆதரவாளருக்கு இருப்பதாகவே லீஃபன் கூறுகின்றார். மேலும் பிரான்சின் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி என்பது நாட்டின் ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு கௌரவ பட்டமாகும். ஆனால் அதன் உண்மையான அதிகாரம் பிரதமருக்கு என்பதால் ஜனாதிபதி தன்னிச்சையாக உக்ரைனுக்கு படைகளை அனுப்ப முடிவு எடுக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். மாலைதீவு அதிபர் முகமது மொய்சுக்கு பில்லி சூனியம் வைத்ததாக அந்த நாட்டின் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் விவாதங்களை கிளப்பியிருக்கின்றது. அதாவது மொய்சுக்கு சூனியம் வைத்ததாக அந்த நாட்டு அமைச்சர் பாத்திமத் ஷம்னாஸை போலீசார் கைது செய்தனர். பாத்திமத் ஷம்னாஸ் மாலைதீவின் சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம் மற்றும் எரிசக்தி துறை அமைச்சராக இருந்து வந்தார். இப்படி இருக்கையில் அதிபருக்கு எதிராக சூனியம் வைத்த குற்றச்சாட்டில் அவரது 2 சகோதரர்களுடன் அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். பொதுவாக மாலைதீவில் பில்லி சூனிய விவகாரம் அடிக்கடி பெரும் பஞ்சாயத்தாக வெடித்து வருகின்றது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மனதூவி பகுதியில் 62 வயது மூதாட்டி பக்கத்து வீட்டுக்காரரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். விசாரணையில் மூதாட்டி பில்லி சூனியம் வைத்ததாகவும் எனவேதான் குத்தினேன் என்றும் பக்கத்து வீட்டுக்காரர் கூறியிருந்தார். ஆனால் அப்படி இந்த சம்பவத்தில் மூதாட்டி ஈடுபடவில்லை என்று போலீசார் கூறினர். இந்த சம்பவத்திற்கு முன்னர் 2012ஆம் ஆண்டில் மற்றொரு சம்பவம் நடந்தது. அந்த ஆண்டு ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இந்த போராட்டம் ஆளுங்கட்சிக்கு தலைவலியை ஏற்படுத்தியது. எனவே எதிர்க்கட்சி தலைவர்களை தேடி தேடி கைது செய்தனர். அவர்களது அலுவலகத்தில் ரெய்டு நடத்தினர். இப்படி ரெய்டு நடத்திய போது எதிர்க்கட்சியினர் சிலர் சபிக்கப்பட்ட சேவலை போலீஸ்காரர்கள் மீது வீசினதாகவும் இதனால் போலீஸ்காரர்கள் அப்படியே பின்வாங்கியதாகவும் கூறப்பட்டது. இப்படியாக மாலைதீவில் பில்லி சூனியம் தொடர்பான குற்றங்கள் தொடர்ந்து வருகின்றன. இதன் தொடர்ச்சியாகவே தற்போது அதிபர் மொய்சுக்கு பில்லி சூனியம் வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இது தொடர்பாக அந்த நாட்டு அரசு அதிகாரப்பூர்வமாக எதையும் தெரிவிக்கவில்லை. அலாஸ்கா ஏர்லைன்ஸ் விமானம் 16,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது அதன் கதவு உடைந்தமைக்கு போயிங் வினோதமான விளக்கத்தை அளித்துள்ளது. ஓரேஹானில் இருந்து கலிபோர்னியா செல்கின்ற விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் இந்த சம்பவத்தை எதிர்கொண்டது. இதனால் பயணிகள் அச்சமடைந்ததுடன் பலர் காயங்களுக்கும் உள்ளாகினர். இந்நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் நிலுவையில் உள்ளன. ஆவணங்கள் மாயமாக்கியமையால் விசாரணைகள் இழுபற நிலையில் உள்ளன. எவ்வாறாயினும் காணாமல் போன ஆவணங்கள் நிலைமைக்கு முதலில் காரணமாக இருக்கலாம் என்று போயிங் விந்தியாக கூறியுள்ளது. அதாவது ஏரோஃபோர்ஸ் நிறுவனமானது ஆவணங்கள் இல்லாததால் கதவை பொருத்த தேவையான 4 போல்டுகள் பொருத்தப்படவில்லை என்று பதிலளித்துள்ளது. தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரிய விசாரணையின் முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் போல்டுகள் காணாமல் போனதை முதலில் கண்டறிந்தது. அசெம்பிளி லைன் வழியாக செல்கின்ற போதே கதவு செருகியை அகற்றி மீண்டும் நிறுவுவதற்கு 2 தனித்தனி ஊழியர்கள் குழு பொறுப்பு என்று போயிங் கூறியது. அமெரிக்காவைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் ஆணுறுப்பில் பிளாஸ்டிக் இருப்பதை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அங்கிருக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் விரைப்புத்தன்மையை பாதித்து ஆணுறுப்பை செயலிழக்க வைக்கக்கூட வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். நாம் சாப்பிட பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக் மூலமாகவே இவை உடலுக்குள் செல்வதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அதாவது முதன்முறையாக ஆணுறுப்பில் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இது விரைப்புத்தன்மையை கூட பாதிக்கும் ஆபத்துகள் இருப்பதாக பிரிட்டனைச் சேர்ந்த த கார்டியன் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜூவர் செக்ஷுவல் மெடிசின் ஜேர்னலில் இது குறித்து ஆய்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. விரைப்புத்தன்மையில் பிரச்சனைகள் இருக்கின்ற 5 ஆண்கள் இதற்கான அறுவை சிகிச்சை செய்யவிருந்தனர். அவர்களின் ஆணுறுப்பில் இருந்து திசுக்களை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். அதில் 0.5 மில்லிமீட்டர் முதல் 0.002 மில்லிமீட்டர் மைக்ரோ பிளாஸ்டிக் இருந்துள்ளதை ஆய்வாளர்கள் பார்த்து மிரண்டு போய்விட்டார்கள். விரைப்புத்தன்மையின் போது ஆண்குறியில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் நிலையில் அப்போது அங்கு மைக்ரோ பிளாஸ்டிக் சேர்ந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். மைக்ரோ பிளாஸ்டிக் என்பது வெறும் கண்களால் பார்க்கவே முடியாத அளவுக்கு மிகவும் சின்ன சைஸில் இருக்கின்ற பிளாஸ்டிக் துகள்களாகும். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை நாம் சாப்பிடும் போது, தண்ணீர் மற்றும் இதர பானங்களை குடிக்கும் போதும் நமது உடலுக்குள் நுழைகின்றன. ஏற்கனவே இவை நமது இரத்த ஓட்டத்தில் கண்டறியப்பட்டிருக்கின்றன. கடந்த 2022 முதன்முறையாக மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் நமது இரத்த ஓட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இரத்த குழாய்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் உள்ள நோயாளிகளுக்கு பக்கவாதம், மாரடைப்பு என்று முன்கூட்டியே மரணம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக இந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியான ஆய்வுகளில் தெரியவந்தது. இப்படி இரத்த ஓட்டத்தில் மைக்ரோ பிளாஸ்டிக் முன்பே கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் ஆணுறுப்பில் அவை கண்டுபிடிக்கப்படுவது இதுவே முதல் முறை. ஃபெட் மற்றும் பாலிப்ட்ரோபின் வகை மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவை பொதுவாக உணவு மற்றும் கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்ட பானங்களை பேக்கேஜிங் செய்ய பயன்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆய்வுக்கு தலைமையேற்ற அமெரிக்காவின் மியாமி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் இது பற்றி கூறுகையில், உடலில் மைக்ரோ பிளாஸ்டிக் கலப்பது உண்மையாகவே பெரிய பிரச்சினை தான். பிளாஸ்டிக் பாட்டில் மூலம் தண்ணீர் குடிக்கின்ற போதும் பிளாஸ்டிக்
பாக்ஸ்களில் உணவு பார்சல் வாங்கும் போதும் நம் உடலில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் சேர்க்கின்றது. அது ஆண் குறிவரை வந்துவிட்டது. இது மோசமான பிரச்சனை என்பதை மக்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.